மார்ச் மாதம் 15ஆம் தேதி தவக்காலம் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, கிராமம் ஒன்றில் ஒரு நடுத்தர வயது மனிதர் வீட்டு திண்ணை ஒன்றில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு ஒரு பையன் அந்த வீட்டிற்குள் நுழைய போனான். இவர் அந்த பையனை பார்த்து, "டேய் சோமு, இங்கே வாடா" என்றாராம். அதற்கு அவன், "நான் உங்களது மகன் சோமு கிடையாது, ராமு" என்றானாம். அம்மனிதர், "அடாடா, நமக்கு வர வர பார்வை குறைந்து கொண்டே வருகிறது" என்று தன்னை நொந்து கொண்டவராக, எனது வீட்டிற்குள் இவன் ஏன் நுழைகிறான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக அம்மனிதரின் மனைவி வந்தார். அவர் இவரை பார்த்து, "என்னங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க" என்று கேட்க, இம்மனிதர், "நம்ம வீட்டு திண்ணையில் உட்காராமல் வேறு எங்கு உட்காருவது" என்று பதிலளித்தாராம். அதற்கு அவரது மனைவி, "இது பக்கத்து வீட்டு திண்ணை, எழுந்து நம்ம வீட்டுக்கு வாங்க" என்று சொல்லிவிட்டு சென்றாராம். பார்வை கோளாறு என்பது நமக்கு முன்னால் இருப்பவற்றை சரியாக பார்க்க முடியாத ஒரு நிலை. இத்தகைய பார்வை கோளாறு இன்றைய நற்செய்தியில் வரும் பார்வையற்றவரிடம் காணப்பட்டது. ஆனால் இன்னொரு வகையான பார்வை கோளாறு உண்டு. அது குறித்து முதல் வாசகம் பேசுகிறது. வாசகங்களுக்கு பின்பு வருகின்ற சிந்தனையில் இத்தகைய இன்னொரு வகையான பார்வை கோளாறு பற்றி நாம் சிந்திக்கலாம். முதல் வாசகம் இறைவாக்கினர் சாமுவேலின் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, "உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லஹேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன்" என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், "அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார்" என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, "உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா?" என்று கேட்க, "இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்" என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், "ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன்" என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், "தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய்" என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர்,
குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா, எத்தீங்கிற்கும் அன்றிடே. உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். தூய பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனை விழித்தெடு, இறந்தவனை உயிர் பெற்றெடு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம்.
அவர் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 1, 6-9, 13-17 மற்றும் 34-38. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவரல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயரில் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமாய் என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடமிருந்து, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினார்கள். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின்பு அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்ளுகிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முன்னுரையில் புறப்பார்வை கோளாறு குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது மனிதர்களாகிய நம்மிடம் காணப்படக்கூடிய இன்னொரு வகையான பார்வை கோளாறு குறித்து சிந்திக்கலாம். புறத்தே தெரிகின்ற ஒரு சில காரியங்களை மட்டும் கண்ணோக்கி அவற்றின் அடிப்படையில் ஒரு மனிதரது ஒட்டுமொத்த வாழ்வை எடை போடுவது இந்த இன்னொரு வகையான பார்வை கோளாறு. இந்த தவற்றை தான் சாமுவேல் செய்தார். ஈசாயின் மூத்த மகனான எலியாவின் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்த்து அவனே அரசனாக இருப்பதற்காக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். தோற்றமும் உயரமும் உடல் சார்ந்தவை, தலைமைத்துவமும் வழிநடத்தும் தன்மையும் பண்பு சார்ந்தவை. சாமுவேலோ வெளியே தெரிகின்ற உடல் சார்ந்த காரியங்களின் அடிப்படையில் பண்பு சார்ந்த காரியங்களை பற்றிய ஒரு முடிவுக்கு வந்தார். இத்தகைய அவரது அணுகுமுறை தவறானது என்பதை கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று கடவுள் சாமுவேலுக்கு அறிவுறுத்தினார். பரிசேயர்கள் கூட இயேசுவினுடைய புறத்தை மட்டும் அணுகி அவரின் ஒட்டுமொத்த வாழ்வை எடை போட்டனர். சாதாரண தம்பதியினராகிய யோசேப்பு மற்றும் மரியாவுக்கு பிறந்ததன் அடிப்படையிலும் ஓய்வு நாள் சட்டம் உட்பட சில சட்டத்திட்டங்களை மீறியதன் காரணமாகவும் இயேசு கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தனர். இத்தகைய பார்வை கோளாறு உறவு கோளாறுக்கு இட்டுச் சென்றது. எனவேதான் இயேசுவை குறை கண்டுபிடிப்பதிலேயே தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் அவர்கள் வீணாக்கினர். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதரின் புறக்காரணிகளை பார்ப்பது தவறல்ல. அது அழகாக இருக்கலாம், குடும்ப பின்னணியாக இருக்கலாம், செல்வ செழிப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம்.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதரோடு உடனான உறவில் புறக்காரணிகள் மட்டுமே உடனடியாக நமக்கு தெரிய வரும். பழக பழகத்தான் அவரை பற்றிய ஏனைய பரிமாணங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. எனினும் இந்த புறக்காரணிகளை மட்டும் கண்ணோக்கி ஒரு நபரை பற்றிய ஒட்டுமொத்த மதிப்பீட்டை நம்மில் உருவாக்கிக் கொள்வது தவறானது. புறக்காரணிகள் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படக்கூடிய திருமணங்கள் மற்றும் ஏனைய உறவுகள் காலப்போக்கில் தீராத பிரச்சனைக்குரியவையாக மாறுகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்று. ஒரு பெண் ஒருவனை காதலித்தால் அவனையே திருமணம் செய்ய விரும்பினாளாம். தன் தந்தையிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். அதற்கு அவளது தந்தை, ஏம்மா நீ காதலிக்கிற பையனையே திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்றியே, அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெண் சொன்னாராம், எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் போல. அவரும் இதே கேள்வியைத்தான் என்னிடம் அடிக்கடி கேட்கிறார், உங்க அப்பாவுக்கு ஏதாவது சொத்து இருக்கா என்று கேட்கிறார் என்று சொன்னாளாம். அன்புக்குரியவர்களே, புறப்பார்வையையும் தாண்டி ஒரு மனிதரின் அகத்தை அணுகுவதற்கான 2 வழிகளை இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். முதல் வழியை 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் நமக்கு கற்றுத்தருகின்றார். இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவை வளர்த்துக் கொள்வதே இந்த வழி. ஒளியாகிய இறைவனிடம் நாம் உறவாடுகின்ற பொழுது நாமும் ஒளி பெற்றவர்களாகி விடுகின்றோம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்கிறார் புனித பவுல். விளக்கு ஏற்றப்பட்டவுடன் இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்த காரியங்கள் நம் கண்களுக்கு தெரிவது போல இறை ஒளி ஏற்றப்பட்டவுடன் நம் அகத்தை பற்றிய தெளிவும் பிறரது அகத்தை பற்றிய தெளிவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றன. இதுவே உள்ளுணர்வு என்று சொல்லப்படுகிறது. இறையொளியை நம்மில் தாங்கி உள்ளுணர்வின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் சரியான முடிவுகளாக இருந்திருக்கின்றன. ஹோமரால் இயற்றப்பட்ட கிரேக்க இலக்கியமான இலியட்டில் வருகின்ற ஒரு கதை. ஹெக்டர் என்பவன் அக்கிலீஸ் என்பவனோடு போர் புரிவதற்காக புறப்படுகின்றான். அப்பொழுது ஹெக்டரின் மனைவி, இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம் நடக்கும் என்று எனது உள்ளுணர்வு சொல்லுகிறது, எனவே இன்று போரிடச் செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றாள். ஹெக்டரோ முட்டாள்தனமாக பேசாதே, எனது வலிமை எனக்கு தெரியும் என்று சொல்லி சண்டைக்கு செல்லுகின்றான், போரில் மடிகின்றான். ஹெக்டர் புறக்காரியங்களை மட்டும் பார்த்தான். அவனது மனைவியோ அதையும் தாண்டி பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தாள். அவளுக்கு செவி கொடுக்காதன் காரணமாக ஹெக்டர் தனது வாழ்வை இழக்க வேண்டியிருந்தது. அன்பிற்குரியவர்களே, புறப்பார்வையையும் தாண்டிய அகப்பார்வையை வளர்த்துக் கொள்வதற்கான இன்னொரு வழி ஆண்டவரின் ஆவியை நம்மில் அனுமதிப்பது. சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்பட்டவுடன் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது என்று சாமுவேலின் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்ட தாவீது வாழ்வு முழுவதும் உள்ளுணர்வு மிக்கவராக இருந்தது நாம் அறிந்ததே. புறப்பார்வையின் அடிப்படையில் கோலியாத் வெற்றி கொள்ளப்பட முடியாதவனாக காட்சியளித்தாலும் அவரது உள்ளுணர்வோ இறை துணையோடு கோலியாத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதை அவருக்கு எடுத்துரைத்தது. வெற்றியும் பெற்றார். தூய ஆவியின் வரங்களில் ஞானம், மெய்யுணர்வு, நுண்மதி முதலியவையும் அடங்கும். எசாயா 11:2. இவை அனைத்தும் உள்ளுணர்வோடு தொடர்புடையவை. எந்த அளவிற்கு ஒரு மனிதர் தூய ஆவி தன்னை வழிநடத்த அனுமதிக்கின்றாரோ அந்த அளவிற்கு ஆவியின் வரங்களினால் அவர் நிரப்பப்படுகின்றார். எந்த அளவிற்கு ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுகிறாரோ அந்த அளவிற்கு வாழ்வை பற்றிய முழுமையான பார்வையையும் அந்த பார்வையின் பாதையில் செல்வதற்கான ஆற்றலும் அவருடையதாகின்றன. மன்றாடுவோமாக. இறைவா, எம் கவனம் முகத்தை விட அகத்திலும் புறத்தை விட உள்ளுணர்விலும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். இதயத்தை நோக்கும் இறைவா, இதயத்தில் ஒளியை தந்திடு, அன்பினை பொழியும் தலைவா, என் கண்களை நாளும் திறந்திடு. மனிதர் பார்ப்பது தோற்றமே, நீர்
தடுக்காதோ இதயமே. சாமுவேலை அனுப்பினீர், தாவீதை தேர்ந்தெடுத்தீர். சிறியவன் என்றாலும் அவனும் இரக்கத்தால் உயர்ந்தான். என் இதயத்தையும் ஆண்டவரே உம் ஆவியால் நிரப்புவீர். இதயத்தை நோக்கும் இறைவா, இதயத்தில் ஒளியை தந்திடு. அன்பினை பொழியும் தலைவா, என் கண்களை நாளும் திறந்திடு. ஒரு காலம் இருளில் வாழ்ந்தோம், பாவத்தின் பாதையில் நடந்தோம். இப்போது இறைவனில் வாழும் ஒளியின் பிள்ளைகள் நாமே. நன்மை நீதியும் உண்மையும் ஒளியின் கனிகள் ஆகும். தூக்கத்திலிருந்து எழுந்திடுவோம், ஆண்டவர் ஒளி தருவார். இதயத்தை நோக்கும் இறைவா, இதயத்தில் ஒளியை தந்திடு. அன்பினை பொழியும் தலைவா, என் கண்களை நாளும் திறந்திடு. பிறவியிலே குருடனாயிருந்தா, மனிதனை கண்ட ஆண்டவர் மண்ணை தடவி கண் திறந்து அவருக்கு வெளிச்சம் தந்தார்.